ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். என்னை தருகிறேன் என்று சொல்லி கொடுத்தது. அது இன்னொரு விதமா சொல்லணும்னா, நாம் ஏன் ஊழியம் செய்ய வேண்டும்ன்றதா. என்னை தருகிறேன்னா கர்த்தருக்கு நம்மள கொடுக்குறோம்னா ஊழியம் செய்வதற்காக தான். ஏன் நம்ம ஊழியம் செய்யணும், ஏன் நம்மளை ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எல்லாருக்கும் 2025 எப்படி இருக்கும், 2025 எப்படி இருக்கும், அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அது பெரிய விஷயம் கிடையாது. நியூஸ் பேப்பர்ல நம்ம பார்க்கும்போதே தெரியுது, நியூஸ்ல பார்க்கும்போதே தெரியுது என்ன நடந்து கொண்டு இருக்குதுன்ட்டு. அப்ப என்ன நடக்குது, இதுல கர்த்தர் என்ன செய்வார்ன்றதான். வேதத்தை படிக்கும் போதே அன்னைக்கு மோசையின் காலத்தில் என்ன செய்தார், தானியேலின் காலத்தில் என்ன செய்தார், யோசேப்பின் காலத்தில் என்ன செய்தாரோ, எஸ்தரின் காலத்தில் என்ன செய்தாரோ, ரூத்தின் காலத்தில் என்ன செய்தாரோ, பேதுருவின் காலத்துல, பவுலின் காலத்துல என்ன செய்தாரோ அதே தான் இப்பயும் செய்ய போறார். அவர் நம்ம அழிக்கிற தேவன் அல்ல. நம்மளுக்கு கஷ்டங்கள் நெருக்கடிகள் வரலாம், ஆனால் அந்த கஷ்டங்கள் நெருக்கடிகள் அவரால் வருது கிடையாது, மனிதர்களால் உண்டாவது அது. ஏன்னா நன்மை இருக்கிற இடத்துல தீமையும் இருக்குது. சுயாதீன பிரமாணத்தினால சில நன்மை செய்யறாங்க, சில தீமை செய்யறாங்க. ஏன்னா சுதந்திரம் கொடுத்தாரு, எதனாலும் நினைக்கலாம், எதனாலும் செய்யலான்னும் போது தீமையும் நடக்குது. அது கர்த்தர் பொறுப்பாளி கிடையாது. ஆனா அந்த தீமையின் என்று நம்மளை விலைக்கு காக்கிறவர், அவர் ரட்சகர். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அந்த நிச்சயம் நமக்கு வேணும். நமக்கு ஒரு மனுஷன் நம்மளை ஆளுகை செய்யறதில்லை. ஆனா அவர் சொல்லார், இயேசு கிறிஸ்து, நான் இந்த உலகத்தான் அல்லன்ட்டாரு. அதே தான் நமக்கும். நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தை வச்சு நம்ம வாழலை. நம்ம பணத்தை வச்சோ, சொத்தை வச்சோ, பதவியை வச்சோ நம்ம வாழலை. நம்மளுடைய பலமோ பராக்கிரமோ ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் கிருபையாய் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒரு மனுஷன் நம்மளுக்கு உதவி செய்தா கூட அந்த மனுஷன் உள்ளத்துல பேசி அவர் கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்க செய்யறது கர்த்தர் தான். ஸோ எல்லாமே கர்த்தரால தான் நடக்குது. எதுவுமே நம்ம கையிலையும் இல்லை, எந்த மனுஷன் கையிலையும் கிடையாது. எல்லாமே ஆண்டவர் தான் நடத்துறார். அதுதான் ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்ன்றது அதுதான். நம்ம கையில் எதுவுமே இல்லை, அவர் நம்மளை நடத்துறார், நம்மளை உருவாக்கி இருக்கிறார், இதுவரை நம்மளை காத்திருக்கிறார், நம்ம தேவைகளெல்லாம் சந்திச்சிருக்கிறார், நம்ம கஷ்டப்பட்ட போதெல்லாம் அதுல இருந்தெல்லாம் விடுவிச்சிருக்கிறார். சரீரத்தில் நோயோடு இருந்த போது, வியாதியோடு இருந்த போதெல்லாம் சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆத்மாவில் சமாதானத்தை இழந்த போது சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆவியில விடுதலை கொடுத்திருக்கிறார். மனுஷர்களெல்லாம் கைவிட்ட போதும் அவர் கைவிடலை, கூட தான் இருந்தார். எப்படி போத்திபார் வீட்லையும் சிறைச்சாலையிலும் யோசேப்போட இருந்தாரோ, எப்படி சிங்க கபில தானியலோடு இருந்தாரோ, எப்படி அக்னி சூளையில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட இருந்தாரோ, அப்படி போல நம்மளோட எப்போதும் கூட இருக்கிறார். நம்மளை ஒரு நாள் அவர் கைவிடுறதில்லை, நம்மளோட கூட தான் இருக்கிறார். நம்மளை நடத்துகிறார், நம்மளை திடப்படுத்துகிறார். கோலியாத்தை போல சூழ்நிலைகள் வந்தாலும், செங்கடலை போல சூழ்நிலைகள் வந்தாலும் பயப்படாதபடிக்கு இருக்கத்தான் அதெல்லாம் நம்மளுக்கு எழுதி கரத்துல கொடுத்திருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன், எதையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த நிச்சயம் நமக்கு வேணும். அதுக்கு தான் வேதத்தை தொடர்ந்து படிக்கணும். வேதத்தை தொடர்ந்து படிக்க படிக்க அந்த நிச்சயம் உண்டாகும். இப்ப நம்ம இந்த பூமியில இருக்கிற நம்ம தேவையெல்லாம் அவர் சந்திக்கிறார். அப்ப அதுக்கு அப்பாற்பட்டு வாழ்க்கையில என்ன இருக்கின்றத தெரிந்து கொள்ளணும். இப்ப நான் ஒரு புருஷனாய் ஒரு தகப்பனாய் இருந்து என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்கு அப்பாற்பட்டு நான் என்ன செய்யணும் இந்த பூமியில, இந்த வாழ்க்கையில இருக்குது. ஸோ நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார், அன்றாட தேவைகளை சந்திக்க ஒரு வேலையை கொடுக்கிறார், வருமானத்தை கொடுக்கிறார், நம்மளை நடத்துகிறார். அதோட முடிஞ்சு போயிடக்கூடாது வாழ்க்கை. அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நாள் நம்ம தியானிக்க போறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமே இல்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. நான் மினிஸ்ட்ரி பண்றேன், நான் ஊழியம் பண்றேன், சுவிசேஷம் சொல்றேன், அதனால நான் மேன்மை பாராட்ட முடியாது. ஏன்னா அது
எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அது கர்த்தர் எனக்கு கொடுத்தது. அதனால நான் அதை பெருமை பாராட்ட முடியாது. அது நான் கடமை, நான் செஞ்சாகணுன்றாரு. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோன்றார். அப்போ நான் அதை செய்யாம இருந்தேன்னா எனக்கு ஐயோன்றார். அப்போ ரோமர் 1:14 சொல்றாரு, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். கிரேக்கர்னாலே ஞானிகள். ஏன்னா அவர் யூதருக்கும் கிரேக்கரும் சொல்ற, யூதர்கள் அடையாளத்தை தேடுவார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுவார்கள்ன்றாரு. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும்னா ஞானிகளுக்கும் மற்ற ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களுக்கு, மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி ஞானிகளுக்கும் மூடருக்குன்றாரு. அவங்க யாரா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் மூடனா இருந்தாலும் நான் அவங்களுக்கு கடனாளியா இருக்கிறேன்றார். நான் கடன் பட்டிருக்கிறேன். என்ன கடன் பட்டிருக்கேன்? அதான் சுவிசேஷத்தை நான் அவர்களுக்கு பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அவங்களுக்கெல்லாம் நான் இயேசுவை பற்றி சொல்லணும். மத்தேயு 28 18-20 இதுதான் முக்கியமானது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, சீஷர்கள்ட்ட சொல்றாரு, நீங்க போய் சகல ஜாதிகளையும் சகல ஜனங்களையும் சீஷராக்கின்றாரு. நீங்க சீஷராயிட்டீங்க, ஆனா நீங்க மற்ற ஜனங்களை சீஷராக்கணும்ன்றாரு. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, அவங்களுக்கு என்ன பண்ணணுமா? ஞான ஸ்நானம் கொடுக்கணும்ன்றாரு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தேனோ அதெல்லாம் அவங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. இதோ உலகத்தின் முடிவு வரையந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதை செய்யும் போது நீங்க தனிச்சு இருப்பதில்லை, நான் உங்களோடு கூட இருப்பேன்றார். இது நமக்கு சொல்ற காரியம், நமக்கு சொல்ற காரியம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதோட முடிஞ்சிடக்கூடாது. நான் மற்றவங்களை ரட்சிப்புல நடத்தணும். நான் கண்ட இயேசுவை மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும். அந்த இயேசுவை நான் கொடுக்கணும். மத்தேயு 18:14 இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றாரு. நான் சிருஷ்டித்த என் பிள்ளைகள் பரலோகத்துக்கு வரணுன்றாரு. அவங்க பாவத்தில் விழுந்து அவங்க நரகத்துக்கு நேராக போயிடக்கூடாது, அவங்க எல்லாரையும் பரலோகத்துக்கு நேராக நடத்துங்கன்றார். ஏசாயா 11:9 என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி முழுவதும், பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஆண்டவர் யார் என்ற அறிவை அடையணுன்றார். அது எப்படி பாருங்க? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல். சமுத்திரம்னாலே ஜலம்தான். எப்படி ஒவ்வொரு துளி துளியா சேர்ந்துதான் கடலாகுது, அப்படி போல இந்த பூமி முழுவதும், இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் என்னை பற்றி அறியணும்ன்றார். ஆபகுக் 2:14 சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்ன்றார். கர்த்தருடைய மகத்துவம், ஆண்டவருடைய மகத்துவம். என் கர்த்தர், என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம், எவ்வளவு அன்புள்ள தெய்வம், எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லணும்ன்றாரு. 2000 வருஷத்துக்கு முன்பாக மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவாக மாம்சத்தில் வந்து அந்த மகத்துவமான ஊழியத்தை அவர் செய்தார், செய்து காமிச்சிருக்கிறார் நமக்கு. இது எப்படி செய்வோன்னு இல்லை, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. நம்மளுக்கு அவருக்கு எப்படி செய்யணுன்றதை செஞ்சு காமிச்சு போயிருக்காரு. எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஊழியத்தை செய்யணும், வியாதியஸ்தர்கள் மத்தியில் எப்படி ஊழியம் செய்யணும், உடல் ஊனமானவன், திமிர்வாதக்காரன், ஊமை, செவிடு, மரித்து போனவங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கிறார்? அற்புதம் செய்து அவங்களை எல்லாரும் உயிர்ப்பிச்சிருக்கிறார். அதே இது நம்ம செய்யணும். சமாரிய ஸ்திரீட்ட தீர்க்க தரிசனம் மூலமாக அவளை ரட்சிப்பு நடத்துறார். அதே போல நம்மளும் அதே போல செய்யணும்.
2 காரியம்தான். ஒன்று வரங்கள் மூலமாக, இன்னொன்று வல்லமை மூலமா. வரங்கள் மூலமான்றது பேச்சு, பேச்சின் மூலமாக. பேசுறதுல என்ன, நம்ம தீர்க்க தரிசனமாக ஒருத்தருக்கு நம்ம சொல்லும்போது இயேசுதான் பேசுறாருன்னு அவன் கண்டுகொண்டு தலைகுப்புற விழுந்து வணங்குவாங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அற்புதங்கள்னால, அடையாளங்களினாலோ நம்ம அவரை வெளிப்படுத்தணும் இந்த பூமிக்கு. அது எப்படின்னா, மற்றவர்களையும் நம்ம போல நேசித்து அவர்களை ரட்சிப்பு நடத்தணும். நம்ம யாரையும் நேசிக்காம ரட்சிப்பு நடத்தக்கூடாது, முடியாது. ஒருத்தரை நேசிக்காம அவங்களுக்காக கத்தட்ட நம்ம மன்றாட முடியாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நம்ம நேசிக்கணும். அந்த நேசிச்சாதான் அவங்களுக்காக நம்ம கருத்தா ஜெபிக்க முடியும். ஒருத்தர் வியாதியா இருக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா உண்மையா அவங்கள நேசிக்கணும். இந்த வியாதியிலிருந்து அவங்களுக்கு விடுதலை வேணும். இயேசுவே அவங்களுக்கு விடுதலை தாரும் ஐயா. வெறுமனை கேட்கறது வேற, மன்றாடி ஜெபிக்கிறது வேற. நமக்கு எப்படி ஜெபிப்போமோ அப்படி போல மற்றவங்களை நம்மளை போல நேசித்து ஜெபிக்கணும். மெக்கானிக்கலா ஜெபிக்க கூடாது. ஏதோ ஒரு ஜெபிப்போம், நடந்தா நடக்கட்டும், நடக்கலைன்னா என்னன்னு கூடாது. அதுக்கு தான் நம்மளுக்கு வரங்களை கொடுக்கிறார், வல்லமையை தரார். நம்ம கூட இருக்கிறேன்னா எப்படி காமிக்கிறாரு? நான் கூடயே இருப்பேன், நீ மற்றவங்களை ரட்சிப்பு நடத்து, உன் கூட நான் இருப்பேன். எப்படி இருப்பாரு? வரங்களை கொடுப்பாரு. வரங்களை கொடுத்து, வல்லமையை கொடுத்து நம்மளை பயன்படுத்துவார். யாருக்கு எப்படி ஊழியம் செய்யணுமோ அப்படி ஊழியம் செய்ய வைப்பார். ஆனா நம்ம அதுக்கு சித்தம் கொள்ளணும். என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் ஐயா. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சகர் அவர் தான். நம்ம யாரையும் பேசி ரட்சிப்பு நடத்த முடியாது. ஏன்னா இயேசுவே எதிர்த்து நின்ன கூட்டம் இருக்குது. பிசாசெல்லாம் துரத்தும் போது பெயல்செபூல் பிசாசுகளின் தலைவன்ட்டாங்க. பவுலை எதிர்த்து நின்னாங்க, எதிர்ப்புகள் இருந்தது. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் யாருமே லகுவாக ஊழியம் செய்யல. மோசேக்கு எதிராக ஜனங்கள் நின்னாங்க, முறுமுறுத்தாங்க. எதிர்ப்புகள் இருக்கும், எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கர்த்தர் நம்மளோட இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார்ன்றத அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் நம்மளை சாதாரண ஒரு மனுஷனாக தான் பார்ப்பான். ஸோ இதுக்கு மத்தியில் நம்ம அவரை நம்ம வெளிப்படுத்தணும். ஏத்திஸ் இருப்பாங்க, ஆண்டவரே இல்லை, ஆண்டவரே இல்லைன்ற ஒரு குரூப் இருக்கும். வேற ஒரு தெய்வத்தை இதுதான் தெய்வம்னு சொல்றவங்க இருப்பாங்க. வேறொரு நம்பிக்கையில் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இயேசுவை வெளிப்படுத்தணும். அப்போ முழுக்க முழுக்க அவரே அதை செய்தாதான் உண்டு. ஏன்னா இது மனித அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. நிறைய இடங்கள்ல நம்ம தோத்து போனது போல இருக்கும். ஏன்னா அவங்க உலக ஞானத்துல நிற்பாங்க, உலக அறிவு புத்திசாலித்தனத்துல இருப்பாங்க, அதுல உச்சத்துல இருப்பாங்க, நல்லா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க, நல்லா ஆர்கியூ பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம தோத்து போனது போல இருக்கும். ஆனா நம்ம அவங்க மத்தியில முன்னாடி, அவங்க முன்னாடி நம்மளை கொண்டு நிறுத்துவார் ஆண்டவர். அவங்க முன்னால போய் நம்மளை நிறுத்துவார். நிறுத்தும் போது தைரியமா பேசணும். அந்த இடத்துலதான் முக்கியமான காரியம் இருக்குது. எப்படி நடக்கணும்னா, அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுன்றது வேற, வேதத்தையே எதிர்த்து பேசுறவங்களா இருப்பாங்க. வேதம் முரணானது, வேதத்துல இருக்கிறது தவறான காரியம்னு சொல்லி பேசுவாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா, உணர்ச்சி வசப்படுவோம். உடனே எமோஷ்னலா அதை என்கவுண்டர் பண்ணணும்னு நினைப்போம். அங்கதான் நம்ம நிதானிக்கணும். அந்த இடத்துல நம்ம பேசணுமா அப்படின்றத நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா ரட்சிப்பு அவருடைய ரட்சகர், அவர் தான் ரட்சகர், நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம அவர்கிட்ட கேட்கணும், இந்த இடத்துல இந்த சபையில நான் இப்படி பேசணுமா அப்படின்னு. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை முதல்ல நம்மளுக்கு கொடுப்பார் ஒருத்தரோட. இவனும் நான் நம்மளை போல சாதாரண மனுஷன்தான் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள உண்டாகும். அடுத்து இவனுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன, இவன் இயேசுவை தெய்வமா வணங்குறான், நம்ம வேற தெய்வத்தை வணங்குகிறோம், அல்லது நம்ம தெய்வமே இல்லைன்ற அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம் அப்படின்னு. அடுத்தது நம்மளை குறித்து நல்ல
காரியங்களை அவங்க பார்க்க வைப்பார் ஆண்டவர். நம்ம ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டு ஒரு குறுகின மனப்பான்மையோடு இல்லை, திறந்த மனதோடு இருக்கிறோம், அவங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்குறோன்றத பார்ப்பாங்க. அப்போ ஒரு விசித்திரமா பார்க்க மாட்டாங்க, அந்நியமா பார்க்க மாட்டாங்க, நம்மளை அந்நியோன்யமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதான் ரொம்ப முக்கியம். நமக்கு அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்கி தருவார். அதுக்கு அடுத்து ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்ப நம்ம மூலமாக அவர் வெளிப்படுத்துவார். அந்த பாக்கியத்தை நமக்கு தருவார். நம்ம ஜெபம் பண்ணி அங்க ஒரு அற்புதம் நடக்கும். அங்க ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து அவங்களை விடுவிப்பார். ஆனா அது நம்மளை கொண்டுதான் நடந்ததுன்றதை அங்க காமிப்பார். எப்படி கோலியாத்தை அவர் தான் அடிச்சாரு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் தாவீது தான் கோலியாத்தை அடிச்சான் அப்படின்னு சொல்றார். அவர் தான் தீர்க்கதரிசி. தீர்க்க தரிசனம் சொல்றவங்க கர்த்தர் சொல்லாம எப்படி ஏசாயும் எரேமியாவும் எசேக்கியேலும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? எப்படி மோசேயும் சாமுவேலும் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? தீர்க்கதரிசி ஆண்டவர் தான். அப்ப ஆனா ஒரு மனுஷனை கனப்படுத்துறாரு. அதே போல் அவர் ஒரு சரீரம் அவசியம். நம்ம சரீரத்தை கொடுத்தா போதும். என்னை பயன்படுத்தும், என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் சொன்னா போதும், பயன்படுத்துவார். ஆனா எப்படி வலிமையாக பயன்படணும்னா நம்மளுக்கு முதிர்ச்சி வரணும். அவசரப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்யக்கூடாது, எமோஷ்னலா எதையும் செய்யக்கூடாது, ஸ்பிரிச்சுவலா பண்ணணும். ஸ்பிரிட்ல போய் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு ஸ்பிரிட்ல அதை வாங்கி அதுல இருந்தா நம்ம செயல்படணும். உடனே ஆண்டவரை நிரூபிக்கணும்னு இருக்கும், நமக்கு இப்பவே ஒரு அற்புதம் செஞ்சிடணும்னு இருக்கும். ஆனா ஆண்டவர் அதுக்கு வேற ஒரு வியூகம் வச்சிருப்பார். ஒரு குடும்பத்துல ஒருத்தரை மாத்திரம் நம்ம பார்ப்போம், அவர் ரட்சிக்கப்பட்டா போதும்னு. ஆனா ஆண்டவர் இந்த முழு குடும்பத்தையும் பார்ப்பார். முழு குடும்பம் தனக்குள்ள வர்றதுக்கு ஒரு டைம் எடுப்பார். அதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும். என்னை தருகிறேன், என்னை பயன்படுத்துன்னு சொன்னால் போதும், மகிமையா பயன்படுத்துவார். அவர் பேதுரு எப்படி சந்திக்கணும், பவுலை எப்படி சந்திக்கணும், சாது சுந்தர் சிங்கை எப்படி சந்திக்கணும்ன்றதெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருந்தார். யாரை எப்படி சந்திக்கணும்ட்டு. பார்வோனை எப்படி சந்திக்கணும், நேபுகாத் நேச்சாரை எப்படி சந்திக்கணும், பெல்ஷாத்சாரை எப்படி சந்திக்கணும், எல்லாரையும் அவர் எப்படி சந்திக்கணுன்றதுக்கு அவர் ஒரு வியூகம் வச்சிருக்கிறார். இன்னைக்கு அதே பார்வோன்கள் இருக்காங்க, அதே நேபுகாத் நேச்சார்கள் இருக்கிறாங்க. அவங்களை எப்படி சந்திக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும், அவங்களை எப்படி என்கவுண்டர் பண்ணணும்னு. அதனால நாம் அதுதான் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும், இயேசுவின் சிந்தையை நம்ம அறிந்து கொள்ளணும், கிரைஸ்ட் மைண்ட் என்னன்றது தெரிந்து கொள்ளணும். இது ஒரு ப்ராசஸ். நம்ம ஒரு மேஜிக் மாதிரி கண்ணு முன்னாடி நம்ம நடந்துடணும்னு வைராக்கியமா இருக்கும். நம்மகிட்ட ஒரு அவசரம் இருக்கும், இப்பவே டக்குன்னு அவங்க ரசிக்கப்பட்டணும், உடனே இப்பவே ரசிக்கப்பட்டணும், தலைக்குப்புற விழுந்து வணங்கணும், இவர்களுடைய தேவனே மெய்யான தேவன். ஆனா அதுக்கு ஒரு டைம் வச்சிருப்பார். அந்த டைம் தான் அவங்கள டச் பண்ணுவார். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவருக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். அவர் தான் ஆண்டவர், நம்ம ஆண்டவர் கிடையாது. ஸோ அவர் நம்மளை பயன்படுத்தணும், நம்ம அவரை பயன்படுத்தக்கூடாது. பல வருஷங்கள் ஒரு ஆத்துமாக்காக ஜெபிக்க வைப்பார். முதலாவது அப்படிதான் ஆரம்பிக்கும். ஒருத்தரை நீங்க உண்மையா நேசிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா ரட்சிப்பு தான். அவங்க ரட்சிப்புக்காக அதிகமாக ஜெபிக்க வைப்பார். அவங்க முன்னாடி போய் நிற்பீங்க, தலை குனிஞ்சது போல இருக்கும். அவங்க அவங்களுடைய நம்பிக்கை குறித்து பேசுவாங்க, அதெல்லாம் கேட்கும்படியாக இருக்கும். உடனே அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது, நம்ம அமைதியா இருக்க வைப்பார். முதல்ல அதான் சொன்னேன் இல்லையா, முதல்ல அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு உறவை உண்டாக்கி கொடுப்பார். அதன் பிறகு அவங்கள தொடுவார். அதுக்கு நம்ம காத்திருக்கணும். கர்த்தருடைய இந்த நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள்னு சொல்லி 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார். கர்த்தருடைய நீடிய பொறுமை, அதுக்கு நீடிய பொறுமை உள்ளால் நம்ம காத்திருக்கணும். அந்த நேரமே நிரூபிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு உள்ள இருக்கும். என் இயேசு விட்டு கொடுப்பதா,
என் இயேசு இப்படியே நிரூபிக்கணும்னு இருக்கும். ஆனா அந்த இடத்துல தான் பொறுமையா இருக்கணும். யாருனாலும் எடுத்து பயன்படுத்த முடியும். என்னையெல்லாம் பயன்படுத்த முடியுமா? அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். திக்குவாயும் மந்தனாவுமா இருந்த மோசே எடுத்து பயன்படுத்தினாரு. அசுத்த உதடுகள் உள்ள ஏசாயா எடுத்து பயன்படுத்தினாரு. நான் சிறு பிள்ளை அப்படின்னு சொன்ன எரேமியாவை எடுத்து பயன்படுத்தினாரு. மந்தை மேய்ச்சிட்டு காட்டத்தி பழங்களை பொறுக்கிட்டு இருந்த ஆமோஸ் எடுத்து பயன்படுத்தினாரு. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. யாருனாலும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். நம்ம இன்னைக்கு கொடுத்தா போதும். நமக்கு நினைப்போம் நம்மளுடைய தாளந்துகள் வேணும், திறமை வேணும்னு. இல்லை, நம்ம கர்த்தருடைய கிருபை போதும். அதனால தான் பவுல் என் பலவீனத்தை எடுத்து போடும் ஆண்டவரேன்னு கேட்டபோது, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும்னார். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என் கிருபை மாத்திரம் உனக்கு போதும். உன் பலமோ உன் பலவீனத்தையோ பார்த்துட்டு இருக்காத, என் கிருபை உனக்கு போதும்னார். அப்போ அதுதான் நமக்கு அவர் அவர் கிருபையா நடத்துவார். நம்மளை கொண்டு போய் யாருக்கு பயன்படுத்தணுமோ அவங்களுக்கு நேராக கொண்டு போய் வல்லமையா பயன்படுத்துவார். அவருக்கு எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியும். அதனால தான் நம்மளுக்கு முன் உதாரணம் இருக்கும்படி மீன் பிடிக்கிற பேதுருவையும் அந்திரேயாவையும் யாக்கோபையும் யோவானை எடுத்து பயன்படுத்தி காமிச்சார். ஒரு ஞானிகளை எடுத்து பயன்படுத்தல. பேதைகள் சாதாரண மனுஷங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்கள அவங்கள கொண்டு போய் தான் அவர் என்ன பண்ணார், ஊழியத்தை செய்தார். ஏன்னா நமக்கு முன் உதாரணமா இருக்கும்படிய. அப்ப நான் என்னை படிக்க வச்சது எதுக்காக நினைக்கலாம், படிச்சவங்க ஞானிகள், அதாவது நல்லா படிச்சவங்க மத்தியில் அவங்களை கொண்டு போய் பயன்படுத்துவார். பவுல் அப்படிதான் பயன்படுத்தினார். அத்தேனை பட்டணத்துல அந்த மார்ஸ் மேடைன்றது அரிஸ்டாட்டில் நின்று பேசின மேடை. அது இந்த மார்ஸ் மேடைன்றது ஞானிகள், தத்துவ ஞானிகள் நின்று பேசின இடம் அது. ஸோ அவங்கள என்கவுண்டர் பண்ணுறதுக்கு நல்லா கற்று தேர்ந்த பவுலை பயன்படுத்தினார். அப்படி போல அவங்கள பயன்படுத்துவார். ஸோ நம்மளை எங்கே எடுத்து பயன்படுத்தணும், எப்படி எடுத்து பயன்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒரு பார்வோனும் ஒரு நேபுகாத்து நேச்சாரும் கண்ட சொப்பனத்தை கண்டு கலங்கி போனாங்க. எந்த ஞானிகளாலும் முடியலை, எந்த சாஸ்திரிகளாலும் முடியலை, எந்த மந்திரவாதிகளாலும் முடியலை. ஆனால் சாதாரண யோசேப்பை கொண்டு, சாதாரண தானியலை கொண்டு, வாலிபர்கள் அவங்கள கொண்டு போய் தான் ஆண்டவர் என்ன பண்ணார், தம்மை வெளிப்படுத்தினார். அப்படி போல நம்மளை கொண்டு போய் பயன்படுத்த முடியும். என்னை கொண்டான்னு நினைச்சீங்கன்னா நம்ம கொண்டு இல்லை. நம்ம ஒரு உருவம், அவ்வளவுதான். ஒரு சரீரத்தை மட்டும் கொடுத்தா போதும், அவர் எடுத்து பயன்படுத்துவார். யாரையும் எடுத்து பயன்படுத்த முடியும் அவரால். ஆடு மேய்கிற தாவீதை கொண்டு என்ன பண்ணிட்டாரு, ராஜாவாக்கி சங்கீதங்களை கொடுத்து, புதிய புதிய ராகங்களை கொடுத்து, புதிய புதிய பாடல்களை கொடுத்து, ஒரு ராஜாவாக, ஒரு சங்கீதக்காரனாக, ஒரு பாடல் எழுதுகிறவனாக, ஒரு தீர்க்கதரிசியாக எடுத்து பயன்படுத்தினார். யோசித்து பாருங்க. அந்த தாவீதின் தேவன் தான் நம்ம தேவன். நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும். அதே மாதிரி யோசிப்பு பாருங்க, அவர் பிரதான மந்திரியா உயர்த்தினார். நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரன், அவ்வளவுதான். அந்த நெகேமியாவை ஒரு பெரிய தலைவனா, ஒரு பெரிய லீடரா பயன்படுத்தினார். அதே மாதிரி எலிசா யாரு, ஒரு விவசாயி. ஒரு விவசாயியை கொண்டு போய் மகா பெரிய தீர்க்கதரிசியா பயன்படுத்தினார். அப்படி போல ஆண்டவர் யாரையும் எடுத்து பயன்படுத்த முடியும். ஒரு அனாதையா இருந்த எஸ்தரை ராஜாத்தியா உயர்த்திட்டார். இதெல்லாம் எதுக்காகனா நம்மளே எடுத்து பயன்படுத்த முடியும்ன்றதுக்காக தான். மத்தேயு 9:37-38 தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அவருக்கு வேணும், அவருக்கு தேவை இருக்குது. அநேக ஆத்துமாக்கள் இருக்காங்க, எங்க திரும்பினாலும் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தம்மண்ட நடத்தணும். மனுஷனை உருவாக்குனதே அவரோடு இருக்க வைக்கிறது தான். ஆனா அவங்க அறியாது இருக்கிறாங்க. அவங்க கண்கள் திறக்கப்படணும். அந்த தெய்வம் இருக்கிறார், இன்னைக்கு இருக்கிறார், பக்கத்துல தான் இருக்கிறார்.
இன்னைக்கு அவர் இடம் கொடுத்தேன்னா அவங்க இருதயத்துல இன்னைக்கே அவர் வருவார்ன்றதை சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் அவருக்கு. சொல்றாரு, அறுப்பு மிகுதி வேலையாட்ல கொஞ்சம். நீ அதிகமான ஆத்துமாக்கள் இருக்காங்க, ஆனா ஊழியம் செய்வதற்கு மிக குறைவான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இந்த கொஞ்சத்தை கொண்டு அநேகத்துக்கு பயன்படுத்தணும் அவர். அதனால ஏசாயிட்ட நீ வா எனக்காக ஊழியம் செய் போன்னு சொல்லல. நான் யார் அனுப்புவேன் தான் சொன்னார். என் நிமித்தம் நான் யார் அனுப்புவேன், என்னை அனுப்புமப்பான்னு ஏசாயா சொன்ன பிறகுதான் அவர் பயன்படுத்தினார். ஏன்னா நமக்கு சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளை ஒரு அடிமை மாதிரி நடத்த மாட்டார். நாமாக என்னை தருகிற ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லும் போதுதான் பயன்படுத்துவார். கர்த்தரை எஜமானாக கொண்டு வேலை செய்வது, ஊழியம் செய்வது எவ்வளவு மேன்மையான காரியம் யோசித்து பாருங்க. ஒரு மனுஷன்ட்ட நம்ம ஒரு மனுஷனுக்கு கீழ் நம்ம வேலை பார்க்கும்போது அந்த மனுஷன் நம்மளை நடத்துகிற விதம் பார்ஷியாலிட்டி இருக்கும். இன்னொருத்தர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அநேக இடங்கள்ல அந்த அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி இப்படி இருக்காங்களேன்ட்டு. பண்ண வேலைக்கு கூலி கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு தரேன், அப்புறம் தரேன், அப்புறம் தரேன்னு வாங்க, தராமலே போயிடுவாங்க. அது எவ்வளவு வேலை செஞ்சு கொடுத்தோமோ அதுக்கேற்ற கூலி கொடுக்காம குறைச்ச கூலி கொடுப்பாங்க. நான் அழுத நாட்கள் என்னால் மறக்க முடியாது. 40,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துருப்பேன். கேமரா ஒர்க் பண்ணியிருப்பேன், எடிட்டிங், கேமரா எடிட்டிங் எல்லாம் பண்ணியிருப்பேன். என் கையில் 7,000 கொடுப்பாங்க. எப்படி யோசித்து பாருங்க. எனக்கு தேவைகள் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி ஒரு எஜமானன். ஆனா ஆண்டவர் எஜமானா இருந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு நீதியுள்ள தெய்வம், நியாயமுள்ள தெய்வம், அவனவன் கிரியைகளுக்கேற்ற அவனவன் வழிகளுக்கேற்ற பலனை கொடுக்கிற தேவன், உண்மையுள்ள தெய்வம். அவர் எஜமானனா இருந்தா எப்படி யோசித்து பாருங்க. ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு எஜமானன் இயேசு கிறிஸ்து தான். எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்வோம், அவங்களுக்கு நம்ம எவ்வளோ குறைவாக காணிக்கணுமோ குறைவாக காணிக்க கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அதனால சோறு வராது. ஏன்னா அவருடைய ஊழியம் செய்ய வச்சார், வந்துக்கிட்டே இருப்பேன். அவர் தருவார் அதுக்கான கூலியை. மனுஷனை பார்க்கவே மாட்டேன். அங்கே 2 பேர் இருக்காங்களா, 200 பேர் இருக்காங்களா, 2000 பேர் இருக்காங்களான்னு பார்க்க மாட்டேன். எங்கே 2, 3 பேர் நாமத்தினால கூடுதலாக மத்தியில வாசம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால கூட்டத்தை பார்க்க மாட்டேன். அந்த இடத்துல போய் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஊழியத்தை செஞ்சுட்டு வருவேன். மேக்சிமம் எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கணுமோ அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து ஊழியத்தை நான் செஞ்சுட்டு வந்துடுவேன். அதற்கான கூலியா இயேசு தருவார். ஏன்னா இது இயேசு கொடுத்த ஊழியம், இயேசுடைய ஊழியம். ஸோ அவர் எஜமானனா இருந்திருக்கிறது பெரிய சிலாக்கியம். அதுவும் மற்ற ஜனங்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யும்போது மற்றவங்க அந்த மற்ற ஜனங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பீங்க யோசித்து பாருங்க. ஒரு சுகவீனமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போய் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சுகம் உண்டாகும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு சுகம் கிடைச்ச சந்தோஷம். நமக்கு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டிருக்காரே, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என் மூலமாக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறாரே, பரம வைத்தியர், எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்னையும் எடுத்து பயன்படுத்துறாருன்ற சந்தோஷம். அவங்களுக்கு கிடைச்சது சுகம்தான். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு நம்முடைய பாட்டு அதில் இருக்குது. அவர் தான் செஞ்சார், அதான் நமக்கு கொடுத்தாரு அந்த பாக்கியத்தை. மோசையை கொண்டு எலியாவை கொண்டு செய்ய வேண்டியதை, சாமுவேலை கொண்டு செய்ய வேண்டியதை நம்மளை கொண்டு செஞ்சிருக்கிறார். நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போயிட்டு சுற்றி இருப்பவங்களை பற்றி கவலைப்படாது இருப்பது சரியா? நம்ம மொத்தம் பரலோகம் போயிடுறோம். நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லாமல் இருந்தோம்னா, உன்னை போல பிறனி நேசினாரே, இயேசு போல நம்ம நேசிக்கிறோமா நம்ம சுற்றி இருக்கிறவங்கள? உங்களை எங்க வச்சிருக்கிறார், எந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. உங்க வீடு எந்த இடத்துல இருக்குது, யாருக்கு மத்தியில வச்சிருக்கிறார், நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் யாரு, அதெல்லாம் பாருங்க.
அவங்களுக்கெல்லாம் யார் இயேசு பத்தி சொல்றது? இயேசு அவங்கள ரட்சிங்க அப்பா, இவங்கள ரட்சிங்க, இவங்களுக்கு வெளிப்படுத்துங்க அப்பான்றோம். அதே இது இப்படி ஜெபிச்சா அப்படி யோசித்து பாருங்க, என்ன பயன்படுத்துங்க அப்பா, என்ன பயன்படுத்துங்க, என்ன பயன்படுத்துங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம பத்தி சொல்லணும், எனக்கு அதுக்கான வாசலை திறந்து கொடுங்கன்னு ஜெபம் பண்ணா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அப்போ முதலாவது நம்ம செய்ய வேண்டியது நம்மளை சுற்றி இருக்கிறவனுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்க ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். எவ்வளவு பெரிய எது பாருங்க, மோசையை கொண்டு செய்ததெல்லாம் யோசித்து பாருங்க. உன் கரத்தை எடுத்து நீட்டுனாரு, கரத்தை எடுத்து நீட்டின உடனே கடல் ரெண்டா பிளந்துருச்சு. அதே யோசுவாட்ட சொல்றாரு, ஆசாரிகளை வந்து யோர்தான்ல கால் எடுத்து வைக்க சொல்லுன்றாரு. காலை வச்ச உடனே யோர்தான் ரெண்டா பிரிஞ்சு ஓடுது. எவ்வளவு பெரிய அற்புதம்! இது எதுக்காக சொல்றாரு? நம்மளை கொண்டு அதே காரியத்தை செய்ய முடியும்ன்றதுக்கு தான். சின்ன ஒரு பையன், 15 வயசு பையன் தாவீதை கொண்டு போய் பெரிய ஒரு ஒரு கோலியாத்த, ஒரு அரக்கனை முறிச்சு போடுறார். எதுக்கு காமிக்கிறாருன்னா, என்ன கொண்டா அப்படின்லாம் யோசிக்க கூடாது. ஆண்டவராலே செய்ய முடியாது ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் நம்மளை வந்து பயன்படுத்தும் ஐயா, என்னை பயன்படுத்தும் ஐயான்னு ஆண்டவரிடம் கொடுத்தா போதும், சொன்னா போதும். நம்ம சித்தத்தை அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்மளை கம்பல் பண்ண மாட்டார். ஒரு காணிக்கைக்கே சொல்றாரு இல்ல, கட்டாயத்தின் பேரில் அல்ல, கட்டாயப்படுத்த அவுட் ஆஃப் கம்பல்ஷன் வாங்காத யார்கிட்டையும் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல வாங்கினார். அது மாதிரி உற்சாகமாய் யார் என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்றோமோ அவங்கள தான் பயன்படுத்துவார். அவர் தான் தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்து தான் தீர்க்கதரிசி. அவர் வந்து அவங்க வாழ்க்கையில் உள்ள காரியங்கள், கடந்த காலத்தில் என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் அவர் நம்மளுக்கு பேசி அதைத்தான் நம்ம சொல்றோம். அப்ப தீர்க்கதரிசி யாரு? இயேசு கிறிஸ்து தான். சுகப்படுத்துறவர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். நம்ம யாரையும் சுகப்படுத்த முடியாது. அற்புதம் செய்கிறது யாரு? அதுவும் அவர் தான். அதிசயம் செய்கிறது யாரு? அதுவும் அவரு தான். அப்ப நமக்கு எவ்வளவு லேசான காரியம். நம்ம போய் சரீரத்தை எடுத்துட்டு தாவீது எப்படி கோலியாத்துக்கு முன்னாடி நின்னாரோ, எப்படி மோசே செங்கடலுக்கு முன்னாடி நின்னாரோ, அது போல போய் நின்னா போதும், ஆண்டவர் செய்வார். ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய ஊழியக்காரர், பிரபலமான ஊழியக்காரர் வந்து சாயங்கால மீட்டிங் கூப்பிடுறாரு. ஒரு ஓப்பன் ஏர் மீட்டிங், காஸ்பல் மீட்டிங். நான் பகல் நேரத்தில் ஒரு சபையில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்தால் எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கும், அவங்களுக்கு வா, நீ தீர்க்கதரிசன ஊழியம் செய்வான்ட்டு. அங்கே போய் நிற்கும்போது பாதி பிரசங்கத்திலே சொல்றாரு, நான் ஒரு தீர்க்கதரிசி கூட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு எழுப்புறாரு. யாருன்னு போய் எல்லாம் தேடுறாங்க. உடனே எழும்பி நில்லுப்பான்றார். நின்று ஒரு தீர்க்கதரிசி கூட்டு வந்திருக்கிறேன், இனி கடைசியில் அவர் உங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாருன்னு. எனக்கு எவ்வளோ எவ்வளோ ஒரு பயமா இருக்கும் யோசித்து பாருங்க. கூட்டம், பெரிய கூட்டம். ஏன்னா ரொம்ப பிரபலமான ஊழியக்காரர், அவ்வளோ கூட்டம். ஸோ அவர் வந்து இவன் தீர்க்க தரிசன ஊழியம் செய்வான்னு சொல்றார். ஆனா அவர் ஒரு சரி போகும், கடைசியில் கூப்பிடுவார் நினைச்சா திடீர்னு எதுக்கோ கூப்பிட்டார். போனா அப்படியே தீர்க்க தரிசனத்தில் அப்படியே கொண்டு போ அப்படின்ட்டார். மைக்கை கையில் கொடுத்து அப்படியே தீர்க்க தரிசனம் கொண்டு போகணும். எண்டு பிரேயர் அவர் பண்ணலை, எண்டு பிரேயர் என்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் கர்த்தருடைய நாம மைம்பட்ட சொல்றேன். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவங்க இன்ன பேருன்றதை வெளிப்படுத்துறார் ஆண்டவர். இவங்க பேர் இன்ன பேரு, இன்ன பிரச்சனையில வந்திருக்காங்கன்னு சொல்லு. அவருடைய பேர் இன்ன பேரு, அவர் இந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறார், இன்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார், அவருடைய கடந்த கால வாழ்க்கை என்ன, இப்ப என்ன கஷ்டப்படுறார், இப்ப கர்த்தர் என்ன செய்ய போறேன்றதை சொல்லுன்ட்டு. எனக்கே ஆச்சரியம். கர்த்தர் செய்யற ஊழியம் அது. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த அந்த ஊழியக்காரருக்கு அவ்வளவு சந்தோஷம். கடைசியில் அவங்கெல்லாம் சாட்சி சொல்லும் போது என்னால நம்பவே முடியல. ஆனா எல்லாரும் வந்து பாக்குறாங்க இது எப்படின்ட்டு. அந்த நேரம் ஒரு குருடனுக்கு சொல்ற மாதிரி சொன்னார், அவ்வளவுதான். அப்படி போல உங்கள்ட்ட பேசுவார். அதுவும் முக்கியமா இயேசு அறியாதவங்க தனியா சந்திக்கும் போது
ஒரு பர்சனல் இவாஞ்சலிசம் பண்ணும்போது உங்களுக்கு வரங்கள் அவ்வளோ வல்லமையாக செயல்படும். அவங்க 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 வந்து ஒரு பூட்டி வச்சிருக்கிற ஒரு டிராயருக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிப்பார். அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு காமிப்பார். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற மறைந்திருக்கிற காரியங்களை உங்களுக்கு காமிப்பார். இதை சொல்லுன்னுவார். அந்த நேரம் முழுமையாக இயேசு உங்களை ஆட்கொள்வார். அதுக்கு நம்ம தாழ்மையா இருக்கணும். முழுக்க முழுக்க தாழ்மையா இருந்து கொஞ்சம் கூட மனமேட்டிமை வந்துடக்கூடாது. ஏன்னா உலக பிரகாரமான உங்களுக்கே உயர்வு வந்தால் தாழ்மை வரணுன்றாங்க. எவ்வளோ எவ்வளோ உயர போகிறோமோ அது மண்டைக்கு ஏறிடக்கூடாது, தாழ்மையாக இருக்கணுன்றாங்க. அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலாக எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்க. ரொம்ப தாழ்மையாக இருக்கணும். தாழ்மையாக இருக்கிறது ரொம்ப லேசான காரியம், கஷ்டம் கிடையாது. நீங்கள் யாரை சந்திக்கிறீங்களோ அவங்கள ஒரு ஸ்டெப் மேலே வச்சிடணும். அது பவுல் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ரோமரில் சொல்கிறார் இல்லையா, கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள்ன்றார். ஒரு ஸ்டெப் நான் மேலே வச்சுட்டேன்னா தாழ்மை தன்னால் வந்துடும். எப்போதும் நம்மளை மேலே வச்சுக்க கூடாது. ஒரு ஸ்டெப் தாழ்மையாக எடுத்துக்கிட்டோம்னா போதும், தாழ வச்சுக்கிட்டா போதும். அதான் தாழ்மை. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள கனப்படுத்தி ஒரு ஸ்டெப் மேலே வச்சிட்டிங்கன்னா போதும். ஆண்டவர் வல்லமையாக வெளிப்படுவார். ஏன்னா அப்போ அவங்க என்ன பார்ப்பாங்கன்னு, இந்த மனுஷன்ட்டே இல்லை, இந்த மனுஷன் சாதாரணமாக தான் இருக்கிறார், ஆனால் இவருக்குள்ளே இருக்கிற இயேசு இவருக்குள்ளே பேசுகிறார். இவருக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்து இவரோட உள்ளத்தில் பேசுகிறார். அதான் 2 கொரிந்தியர் 13 பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார்ன்றார். அதிலே 5வது வசனத்தில் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார்ன்றார். இப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார், 9 வரங்களோடு கூட இருக்கிறார். இப்போ அந்த 9 வரங்களும் உங்களை வந்து ஆப்ரேட் ஆகும். அதுக்கு நம்ம பாத்திரவாட்டியாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும்னா நம்ம அவ்வளவு நம்மளை தாழ்த்தி இருக்கும்போது நமக்குள்ள அவர் பிரியமா வாசம் பண்ணுவார். கர்த்தருக்கு வாயாக இருப்பது எப்பேற்பட்ட பாக்கியம் யோசித்து பாருங்க. ஒரு எலிசா இருந்த இடத்துல, மோசே இருந்த இடத்துல, சாமுவேல் இருந்த இடத்துல, பேதுரு, பவுல், தோமா இருந்த இடத்துல நம்மளை வைக்கிறார். அவருக்கு வாயாக இருக்கும்படி, அவருடைய சேனாபதியாக, அவருடைய ஸ்போக்ஸ் பர்சனாக நம்மளை வைக்கிறார். அது எப்பேற்பட்ட சிலாக்கியம். அப்ப நம்ம அவருக்கு அடங்கி இருந்தா தான் நம்மளை வல்லமையா பயன்படுத்த முடியும். முழுக்க முழுக்க அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் சொன்னா சொல்லணும், சொல்லலையா அதெல்லாம் நடக்கும். நமக்கு நம்ம எல்லா இடத்துலையும் அவளை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுவோம். இந்த இடத்துல ஒரு வார்த்தை கிடைச்சிடாதான்னு இருக்கும், இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா நம்மளை கொண்டுன்னு இருக்கும். ஆனா அது அவர் கையில இருக்குது. அவர் எப்ப நம்மளை வெளிப்படுத்த நினைக்கிறாரோ அப்பதான் நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். நம்மளுக்கு வந்து வேர்ட் ஆஃப் நாலேஜ், வேர்ட் ஆஃப் விஸ்டம், ப்ராஃபஸி எல்லாம் ஆப்ரேட் ஆகணும்னா அது அவர் கையில தான் இருக்குது, நம்ம கையில கிடையாது. சரியா அந்த நேரத்தில் அவர் ஆப்ரேட் பண்ணுவார். நம்ம சாதாரணமாக இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதாரணமான ஒரு ஆளுக்கு வெளிப்படுத்திடுவார். முக்கியமான இடத்துல, இந்த இடத்துல வந்து இவருக்கு நம்ம எப்படியாவது வெளிப்படுத்துன இடத்துல நம்மளை வந்து ஆப்ரேட் பண்ண விட மாட்டார். அமைதியா இருக்க வைப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ ஒரு இடம் கூட்டமா இருக்கிறோம். நம்ம நாட்டு பிரதம மந்திரி வராரு. குறிப்பா ஒருத்தட்ட மாத்திரம் வந்து நின்று ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுறாரு. அப்படின்னா எப்படி இருக்கும்? அங்க இருக்க கூட்டத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் அந்த ஒரு மனுஷன் மேல நம்ம கவனம் போகும். யார் இவர்? ஒரு நாட்டுடைய பிரதான மந்திரி வந்து தனிப்பட்ட விதத்துல பேசிட்டு போறாருன்னா அவருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதேதான் பெரிய கூட்டத்துல ஒருத்தருக்கு மாத்திரம் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்ல வைப்பார். ஏன்னா அவங்க வந்து வீடு கட்டுள்ள ஆகாதுன்ற தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டுன்ற மாதிரி எல்லாராலையும் தள்ளப்பட்ட கல் போல இருந்திருப்பாங்க.
எல்லாரும் அவங்களை எள்ளி நகையாடி இருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, தள்ளி வச்சிருப்பாங்க. அவங்கள கனப்படுத்திடுவார். இவ்வளவு ஜனம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன குறித்து மாத்திரம் பேசியிருக்கிறார், எனக்கு மாத்திரம் கவனம் செலுத்தியிருக்கிறார்ன்றது அவங்கள தூக்கி நிறுத்திடும். இது ஆண்டவருடைய ஞானம். அதனாலதான் ஞானத்தை போதிக்கும் வசனம், அந்த வரம் ரொம்ப முக்கியம். எப்ப எதை செய்யணும், எப்ப என்ன செய்யக்கூடாதுன்றத வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை போதிக்கும் வசனம் மூலமா தான் நம்மளுக்கு பேசுவார். அதுதான் மேல நிக்கணும். சில பேர் நம்மளை அறியாம இருப்பாங்க. நம்மளை அறியாம அவங்க நம்மளுக்கு புத்திமதி சொல்லுவாங்க. நம்மளை கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு அதுல தாழ்மையை கொடுப்பார். ஏன்னா அவங்க முன்னாடி நம்ம நிரூபிக்கணும்னு நினைப்போம். நம்ம எப்படி இருக்கோமோ அதை புரிஞ்சிக்காம நம்ம வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி பேசுவாங்க. அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அமைதியா இருந்துவார். ஏன்னா இவங்க முன்னாடி நம்ம இல்லை, உலகத்துக்கே நம்மளை யாருன்னு காமிப்பார். அந்த கூட்டத்தில் இவங்க இருப்பாங்க. அமைதியா இருக்கணும். பவுலை சொன்னாங்க வாயாடின்னாங்க. இந்த வாயாடி இன்னைக்கு என்ன பேச போறான் பார்ப்போம்னு. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஒரு குறை சொன்னாங்க. அதனால தான் ஒவ்வொரு நிருபத்திலையும் பவுல் ஆரம்பிக்கும் போது தன்னுடைய அழைப்பை சொல்றாரு. புறஜாதிகளுக்காக அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன் நான், ஒரு மனுஷனால் அல்ல, ஒரு மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசுவே என்ன அழைச்சார்ன்றார். ஏன்னா அவர் ஏற்றுக்கொள்ளலை. எல்லாரும் இயேசுவே ஏற்றுக்கொள்ளலை. அதனால நம்மளை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கக்கூடாது. நம்ம சொன்ன உடனே அப்படி ஏற்றுக்குவாங்க இல்லை. நமக்கு தெரியும் இயேசு மகத்துவமான தெய்வம். ஆனா அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவ்வளவு ஈஸியா. ஆனா அவங்கள ஏற்றுக்கொள்றதுக்கு நடத்துவார். அதுக்கு நம்மளை தான் பயன்படுத்துவார். அதனால அமைதியா இருக்கணும். எப்ப வெளிப்படுத்தணுமோ அப்ப வெளிப்படுத்துவார். ஒரு ஊழியர் ஒரு பிரபலமான ஒரு அரசியல் தலைவரோட நெருக்கமா பழகினார். ஒரு தடவை எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷன் நடந்து கவுண்டிங் நடந்துட்டு இருக்குது. கவுண்டிங் போய்கிட்டு இருக்குது. எல்லா அந்த தலைவரோட சேர்ந்தவங்கெல்லாம் அவரோட உட்காந்து டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியை பொறுத்தும் சொல்லிட்டு வராங்க. அவங்க கட்சி இதில் முன்னணியில் நிற்கிறது, இத்தனை ஓட்டுகள் முன்னணியில் இருக்கிறது, இதில் இத்தனை ஓட்டுகள் முன்னணியில் இருக்கிறதுன்னு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொகுதி மட்டும் பின்னடைவுன்னு வருது. முதல் ரவுண்ட்லேயே பின்னடைவு, ரெண்டாவது ரவுண்டில் பின்னடைவு. பின்னடைவினுடனே எல்லா தலைவர்களும் அந்த முக்கியமான தலைவரை பார்க்குறாங்க. அவர் தான் அந்த கட்சி தலைவர். அந்த கட்சி ஜெயிச்சா அவர் தான் முதலமைச்சராக வருவார். அதில் இந்த ஊழியக்காரன் உட்காந்துருக்காரு அந்த கூட்டத்தில். எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. அவர் என்ன, அவருடைய ரியாக்ஷனை பார்க்குறாங்க. என்ன 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 செய்வாரோன்ட்டு. ஏன்னா அந்த இது இது ஒரு பின்னடைவு. ஒரு தொகுதி மட்டும் பின்னடைவுன்னு வாங்கிக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்துலேயும் முன்னிலைன்னு வருது. அப்போ அவர் ரொம்ப சாதாரணமாக திரும்பி அந்த ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் சரியாக ஜெபிக்கலையோ அப்படின்னு நகைச்சுவையாக கேட்டாராம். அப்போ என்ன, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அப்போ அந்த அரசியல் தலைவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. இந்த ஊழியக்காரர் ஜெபிப்பார், தனக்காக ஜெபிப்பார் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்திருக்குது. அது வெளியே யாருக்கு தெரியல. இது அந்த ஊழியக்காரர் என்ற சொன்னது. நான் கேட்டேன், இந்த அரசியல் தலைவரோட நெருக்கமாக பழகுறீங்களே, எப்படி நீங்க அவருக்கு காஸ்பல் சொல்வீங்கன்னு கேட்டேன். அப்பதான் இதை சொன்னார். அப்படி போல நம்மளை ஒருத்தரோட முதல்ல ரிலேஷன்ஷிப் கொடுப்பார். அதுக்கு அடுத்து தான் ஆண்டவர் உள்ள வருவார். ஏசாயா 6:8 யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமா போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஏசாயா சொல்றாரு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இங்க ஆண்டவர் ஏசாயா கமாண்ட் பண்ணல. ஏசாயா நீ போ, நீ தீர்க்கதரிசியா பயன்படுத்துறேன் வா அப்படின்லாம் சொல்லலை. நான் யார் அனுப்புவேன், என் நிமித்தமா நான் யார் அனுப்புவேன் என்றார். ஏசாயா பார்த்து என்னை பயன்படுத்தும். அப்படி போல நம்ம என்னை பயன்படுத்தும் ஐயான்னு கேட்டாதான் பயன்படுத்துவார். நம்ம சுயநலமா இருந்து போறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எளிமையான விஷயம், தீர்க்க தரிசனம் பயந்துடக்கூடாது.
அது வந்து எப்படி எதிர்காலத்தை குறிச்செல்லாம் எப்படி பேசுறது, கடந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்தது, இவருடைய நேச்சர் என்ன, இவர் உள்ளுக்குள்ள என்னெல்லாம் காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் எப்படி நான் இதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வேதத்தை படிச்சுக்கிட்டே இருங்க. எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க. ஏன்னா இது வந்து ரிட்டன் வேர்டு. இந்த எழுதப்பட்ட வார்த்தையைத்தான் என்ன பண்ணுவார்னா எடுத்து கொடுத்து இன்னைக்கு இவங்க வாழ்க்கையை அதை சொல்லுன்னுவார். ரூத்தை போல ஒரு வாழ்க்கையை தருவேன்னு சொல்லு, எஸ்தரை போல உயர்த்துவேன்னு சொல்லு, முருதகாயை போல நான் உயர்த்துவேன்னு சொல்லு, உன்னை மறக்கலைன்னு சொல்லுன்னுவார். இவ்வளவுதான், வெரி சிம்பிள். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, சட்டியில இருந்தால் தான் அகப்பையில வருவன்னுவாங்க. அது மாதிரி வேதத்தின் வார்த்தைகளாலே நிரப்புங்க. எவ்வளவு படிக்க முடியுமோ வேதத்தை படிங்க. இன்னைக்கு ரொம்ப துக்ககரமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லா பக்தியா இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய பேர் நல்லா துதிப்பாங்க, நல்லா பாட்டு பாடி ஆராதிப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க. இன்னைக்கு எவ்வளவு பைபிள் படிச்சீங்கன்னா ஒரு அதிகாரம்னுவாங்க, 2 அதிகாரம்னுவாங்க, ஒரு 4 நாளா வேதத்தை படிக்க முடியலன்னுவாங்க. சரியா, 4 நாள் முன்னாடி என்ன படிச்சீங்கன்னா ஒரு 2 அதிகாரம் படிச்சேன்னுவாங்க. எவ்வளவு ஒரு துக்ககரமான இது பாருங்க. அப்ப வெளியரங்கமாக அவங்க பக்தியை தர்றாங்க, உள்ளுக்குள்ள கர்த்தருக்கு அவங்களுக்கும் கனெக்ஷனே கிடையாது. பைபிள் அதிகமாக படிங்க. ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் வச்சு ஒரு வருஷம் படிக்கிறேன் அதெல்லாம் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களை உருவாக்குவார். பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை தான் உங்களை உருவாக்கும். நீங்க உங்களை உருவாக்கும், ஐயா என்னை உருவாக்கும், என்னை தருகிறேன் என்னை தருகிறேன் என்னை உருவாக்கும்னீங்கன்னா எப்படி இந்த வார்த்தையை நீங்க படிக்கும் போதுதான் உருவாக முடியும். வார்த்தை இல்லாம இயேசுவால எதையுமே செய்ய முடியாது. வார்த்தையை புசிங்க. நான் எல்லாருக்கும் சொல்றதுதான், தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க எல்லாரும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றவங்க எல்லாரும் சென்னையில் வீடு எடுப்பாங்க வாடகைக்கு. குரூப் 1 யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க இங்க வந்து 2 வருஷம் ஒரு வீடு எடுத்து தங்கிடுவாங்க. இரவு பகலா படிப்பாங்க, அவ்வளவு சிரத்தை எடுப்பாங்க, பிரயாசப்படுவாங்க. ஏன்னா எப்படியாவது அந்த ஐஏஎஸ் வாங்கிடணும், போயிடணும் அந்த ஐஏஎஸ் பிள்ளன்ட்டு. அப்ப அதே தான் நமக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பைபிளை படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களை உருவாக்கிடுவார். ஏன்னா அந்த வார்த்தை உங்களை உருவாக்கும். இது மேஜிக்கோ ட்ரிக்கோ கிடையாது, இது வந்து ரியல். பைபிளை நீங்க படிக்கும்போது இந்த வசனம் தான் உங்களை உருவாக்கும். இந்த வசனத்தை கொண்டு தான் நீங்க ஊழியம் செய்ய போறீங்க. தீர்க்க தரிசனமா சொல்ல போறது எதுனா, உங்களை உருவாக்குன இந்த வார்த்தை தான். 2 காரியம் நடக்குது வார்த்தையை படிக்கும் போது. ஒண்ணு, உங்களை உருவாக்கிறது. உங்களுடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை என்ன, இயேசுவின் சித்தம் என்ன, தேவனுடைய ராஜ்யம் என்ன, அவருடைய நீதி என்ன, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அவர் எப்படி நடத்துவார், எப்படி இந்த இந்தியாவை எப்படி கொண்டு போக போறார், இஸ்ரேலுடைய அடுத்த கட்டம் என்ன, உக்ரைனோட அடுத்த கட்டம் என்ன, டொனால்ட் ட்ரம்ப்போடைய அடுத்த கட்டம் என்ன, லேசான காரியம் உங்கள்கிட்ட பேசுவார். இதுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பேசுவார். ஃபியூச்சர் ஆஃப் த வேர்ல்டு பேசுவார் உங்கள்கிட்ட. அதனால நீங்க தீர்க்கதரிசியா இருக்கணும். ஏதோ ஒன்று இந்தோனேஷியாவில் நடக்க போகுது, நியூசிலாந்து அப்படி நடக்க போகுதுன்னு சொல்லணும்ன்ற ஒரு அர்ஜி உங்களுக்கு தேவையில்லை. இந்த வருஷம் எப்படி இருக்கும் அதை பத்திலாம் நான் கவலைப்படலை. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவர் சொன்ன காரியம் நடக்கல. அப்ப அந்த காரியம் இப்பவா, இந்த வருஷத்துலயா, இந்த வருஷத்துலயான்னு இருக்குது, அவ்வளவுதான். ஊழியத்தில் என்ன நடக்க போகுது, இந்த தேசத்துல என்ன நடக்க போகுது ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா அதான் சொல்லிட்டாரே, சொல்லிட்டேனேன்னு அது நடக்கணும். அதுக்கு நம்ம உருவாகணும். தேசத்தை நடக்கிறத சொல்லணும். இதை சொல்லி நான் ஒரு தீர்க்கதரிசியா நிக்கணும்னு அவசரப்பட தேவையில்லை. நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்க ஒரு விஷயத்த, அது இப்ப நடக்கும் வரை உங்களுக்குள்ள தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அது நடக்கலைன்னா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஐயோ இந்த காரியம் நடக்கலையே, இந்த காரியம் நடக்காம போயிடுச்சேன்னு இருக்கும். அதனால அதை குறித்து கவலையே படக்கூடாது.
நம்மகிட்ட என்ன பேசுறார், நம்மகிட்ட பேசுறாரா, அதுல சந்தோஷப்படணும். கர்த்தர் என்னோட பேசுறாரே, அதான் பெரிய காரியம். என்னோட இயேசு பேசுறார். மோசையோடு பேசினவர் என்னோட பேசுறார். அதுதான் முக்கியம். இப்ப இதுல பைபிள் வாட் காட் செட் தான். கர்த்தர் என்ன சொன்னார்ன்றது. ரைட் நவ் வாட் காட் இஸ் சேயிங், அதை சொல்லணும். அதான் தீர்க்க தரிசனம். வெரி சிம்பிள். ஆண்டவரே உங்களுடைய காரியம் என்னன்னா உங்களை வெளிப்படுத்துவார், அவ்வளவுதான். அப்ப அதுக்கு அவரோடு உள்ள நெருங்கின உறவு இருக்கணும். அது வேதத்தின் மூலமா தான் நடக்கும், வேற எதன் மூலமாவும் கிடையாது. வேதத்தை எந்த அளவு அதிகமா படிக்கிறீங்களோ அந்த அளவு நெருக்கமா ஆண்டவரோடு இருப்பீங்க. பைபிள் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறம்தான் ப்ரேயர், அப்புறம்தான் ப்ரைஸ், வொர்ஷிப் எல்லாமே. ஃபர்ஸ்ட் பைபிள். ஏன்னா ஆண்டவர் யார், நான் வணங்குகிற தெய்வம் யார், அது தெரியாம நம்ம எப்படி ஜெபிப்பீங்க? வல்லமையா அப்படி ஜெபிப்பீங்க? உங்க தெய்வத்தை பத்தி 2 வார்த்தை சொல்லுன்னாங்கன்னு என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் எனக்கு இதை செய்ய மாட்டாரா, அதை செய்ய மாட்டாருன்னு அநேக காரியங்களை அவர்கிட்ட கேட்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அவரு செய்யறாரு. ஆனா எதுக்காக இந்த பூமியில நம்ம வச்சிருக்கிறார்ன்றதை நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்மளோட பர்பஸ் என்ன? இந்த பூமியில நம்ம இருக்கிறதுக்கான பர்பஸ் என்ன? இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த இடத்துல இருக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. நமக்கு தேவையெல்லாம் சந்திக்கிறார், நம்ம ஆசீர்வதிக்கிறார், நம்ம தேவையெல்லாம் சந்திக்கிறார், எல்லாத்தையும் அவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறோம். அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? என்னுடைய தேவை சந்திக்க மட்டும்தான் எனக்கு கர்த்தர் வேணுமா? என் பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு மீட்டு கொடுத்தா போதும், அதுக்கு தான் வரா? அதுக்கு அப்பாற்பட்ட அவருக்கு எனக்குள்ள உறவு என்ன? இந்த 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 காரியம் ரொம்ப முக்கியம். நான் எதுக்காக இந்த பூமியில இருக்கிறேன்? நோக்கம் என்ன? வெறுமனா வாழ்ந்தேன், புசிச்சேன், இந்த உலகத்துட்டு போனேன் அப்படின்னு போயிட்டா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. சேச்சுரேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்திக்குள்ள போயிட்டாங்க. என்னத்த வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிடுச்சு. தினமும் சோறாக்கி சாப்பிட்டுட்டு, வேலையை பார்த்து சம்பளத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு, அப்படியே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, செவத்தை பார்த்துக்கிட்டு, இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இதுல இன்னொரு கூட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடுது. இக்கட்டான சூழ்நிலை தவிச்சிடுறாங்க. ஃபினான்ஷியலா ஒரு பெரிய பிரச்சனை வந்த உடனே அப்பதான் மானத்தை பார்க்குறாங்க. ஏன்னா எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாது. 1000 2000னா யாராவது யாராவது கடன் வாங்கிடலாம், 10,000 20,000 வாங்கிடலாம். லட்சக்கணக்கில் வரும்போது அப்பதான் வானத்தை அண்ணாந்து பார்க்குறாங்க. இயேசு என்னை ஏன் சோதிக்கிறாருன்றாங்க. இவ்வளவு நாளும் அவருக்கு சம்மந்தமே கிடையாது, இப்ப இயேசுன்றாங்க. அப்ப ஆண்டவர் கேட்டாருன்னா, உனக்கு எனக்கு என்னப்பா சம்பந்தம்னு கேட்டாருன்னா, ஒரு டீச்சர் இருக்காருன்னு வைங்க, அவரு ஒரு பையங்களுக்கு என்ன பண்றாரு? பாடம் சொல்லித்தரார், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றார், உண்மையா இருக்கிறார், கடுமையா உழைக்கிறார், நல்லா சொல்லிக் கொடு. இதோட முடிஞ்சிருச்சா? ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்து ஒரு ஹியூமனிட்டி அங்க வெளிப்படுது, ஒரு மனிதாபிமானம் அங்க வெளிப்படுது. கிறிஸ்டியானிட்டி அதுக்கு அப்பாற்பட்டது. எப்படி வெளிப்படணும் அங்க? நீங்க அந்த இடத்துல டீச்சரா இருந்தா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நீங்க நல்ல டீச்சர், பாடத்தை சொல்லி கொடுத்தேன், பரீட்சைக்கு எங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன், அதோட முடிஞ்சிச்சா? இல்லை. நாங்க இயேசு எப்படி வெளிப்படுத்துவீங்க? இயேசு பத்தி சொன்னா போதுமா? இல்லை. அவனை நல்லா படிக்க வச்சு, அவனை பரீட்சைக்கு நல்லா நிப்பாட்டி, அதுக்கு மேல வாழ்க்கையை பத்தி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எதிர்கால வாழ்க்கை இருக்குது. அந்த எதிர்கால வாழ்க்கைக்கு அவனை உருவாக்குறவங்க தான் பெஸ்ட் டீச்சர். ஏதோ பாடத்தை சொல்லி கொடுக்கறதோட நிற்காம, அதுக்கு அப்பாற்பட்டு உள்ளார்ந்த அந்த மனுஷனுக்கு என்ன செய்யறீங்களோ அங்கதான் கிரைஸ்ட் லவ் வெளிப்படும். இவர் யாரு? எனக்கு இவ்வளவு தூரம் என்னை கண்டிச்சு
என்னைய உணர்த்தி. ஏன்னா அவன் நல்லா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களை நினைச்சு பார்ப்பான். அந்த எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுக்கணும். அதான் கிரியையுள்ள அன்பு. அந்த கிரியையுள்ள அன்புல தான் இயேசு வெளிப்படுவார். இயேசுவின் அன்பு வெளிப்படும். ஆண்டவருக்கும் மனுஷனும் உள்ள தொடர்பை உண்டாக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஏன் ஆண்டவர் தேவைன்றத அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து ஏற்கனவே பக்தியா இருந்தா சரியான பக்திக்கு நேரம் நடத்தணும். ஒரு பாரம்பரியமா இருப்பாங்க, அவங்கள உண்மையான பக்திக்கு நேரா வேதத்தை ஏன் நம்ம படிக்கணும், வேதத்தில் அப்படி என்ன காரியம் இருக்குதுன்றத சொல்லி கொடுத்து வேதத்துக்கு நேராக நடத்துறது தான் சரியான பக்தி விருத்தி. சரியான தொடர்பு த்ரூ பைபிள் தான். அதை நம்ம கொடுத்தா போதும். நற்செய்தி அப்படின்றோம், இங்கிலீஷில் காஸ்பல்ன்றோம், குட் நியூஸ்ன்றோம், கிளாட் டைடிங்ஸ்ன்றோம். இதெல்லாம் என்ன? நம்பிக்கையற்ற இருக்க ஜனங்களுக்கு நம்பிக்கை தரது, எதிர்காலத்தை குறித்து கேள்வி கூட இருப்பவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த நிச்சயத்தை தருது. நான் வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, இல்லை நீ தோற்று போல, நீ நீ இனிமேதான் உனக்கு வாழ்க்கை இருக்கு, இன்னும் வாழ்க்கை இருக்குன்னு சொல்றது. ரூத்து மாதிரி தோற்று போயிட்டேன், என் வாழ்க்கை அவ்வளோதான். அண்ணாள மாதிரி அவ்வளோதான், எனக்கு நான் தோற்று போயிட்டேன்னு இருப்பாங்க. எஸ்தரை போல என் வாழ்க்கை நான் தொலைச்சிட்டேன், எனக்கு அவ்வளோதான், கர்த்தனை கைவிட்டாருன்னுவாங்க. இல்லை, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. சவால்களின் மத்தியில் இருப்பாங்க. மோசே மாதிரி யோசித்து பாருங்க. நீங்க மோசேவை சந்திக்கிறேன்னு வைங்க, பார்வோன் மிரட்டி விட்டான், மோசேயும் ஆரோனும் ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. நீங்க மோசையை சந்திக்கிறீங்க, எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அப்ப மோசேக்கு நீங்க சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? கவலைப்படாத மோசே, ஆண்டவர் நிச்சயமா ஒரு வழி வச்சிருப்பார், சோர்ந்து போகாதன்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்கிறவரும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுற தேவன் சூரிய செடி கீழே எலியாவை படுத்திருக்கிறாரு. நீங்க போறீங்க, நீங்க எழுப்புறீங்க எலியாவை, போதும் என்னையா ஊழியம், இந்த இவ்வளோ வல்லமையா ஊழியம் செஞ்சீங்க, என்ன எலியான்னு? ஆமா, அந்த இயேசுவில் துரத்திட்டு வர, இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியாது, போட்டு தள்ள போற நீ. அப்ப அந்த எலியாவுக்கு நீங்க ஊக்கமான வார்த்தைகளை சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு நாளும் கைவிட மாட்டார் கர்த்தர். இதுவரை உன்னை கொண்டு செய்தவர், இதுக்கு முன்னாடி உன்னை எத்தனை ஊழியக்காரங்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார், யாரையாவது கைவிட்டாரா? கர்த்தர் தோத்து போவாரான்னு சொல்லி எலியாட்ட பேசினே எப்படி இருக்கும்? சோர்ந்து போன எலியாக்களையும் சோர்ந்து போன மோசேக்களை தூக்கி நிறுத்தும்படியாக உங்களை பயன்படுத்துவார். இது பாசிட்டிவ் மைண்டா சொல்றது இல்லை, கர்த்தர் என்ன செய்வார்ன்ற ரியாலிட்டி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா 22 வருஷத்துக்கு முன்னால நான் போய் யாருக்கு முன்னாடியெல்லாம் முழங்கால் படிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். என்னோட வயசுல குறைஞ்சவங்களுக்கு முன்னாடிலாம் நான் ரோட்ல நான் முழங்கால் போட்டு நின்றுருக்கேன். நான் ரோட்ல. ஏன்னா அன்னைக்கு எனக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை அவசியமா இருந்தது. இன்னைக்கு அதனாலதான் அதோடைய அருமை தெரிஞ்சு நான் பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு மனுஷனுக்கு தீர்க்கதரிசன வார்த்தை எவ்வளவு முக்கியம்னு எனக்காக சில ஊழியக்காரர்கள் போராடி ஜெபிச்சிருக்கிறாங்க. 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், ஒரு வார்த்தை கிடைக்காது. போராடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, வாக்குத்தத்த வசனங்களெல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீரே, இப்படி சொல்லியிருக்கிறேன்னு வசனங்களெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிச்சு பார்ப்பாங்க. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை கிடைக்காது. அதெல்லாம் நான் பார்த்தவன் தான். எத்தனை பேர் இப்ப கூட சமீப நாட்கள்ல கூட எவ்வளோ ஊழியக்காரர்களை சந்திச்சேன், வார்த்தை கிடைக்கல, எனக்கான வார்த்தை கிடைக்கல, ஒருத்திட்டு இருந்து கூட கிடைக்கல. அதனாலதான் தீர்க்க தரிசன வார்த்தையோட மேன்மையை நான் கண்டுகொண்டேன், எவ்வளவு அவசியம்ன்றத. ஏன்னா அந்த அவசியத்தை என்னை உணர வச்சார். ஏதோ வாழ்ந்தே போனேன்னு சுயநலமா இருந்துட்டோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. எங்க தெரியும் கேட்டீங்கன்னா, இங்க தெரியாது. பரலோகத்துக்கு போகும்போது வெறுங்கையோட போவோம். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, அந்த படத்தையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பில்லி கிரகாம் இந்த பூமியில மறிச்சு அவர் பரலோகத்துக்கு போறார்.
திரள் கூட்ட ஜனம் அவருக்காக காத்திருக்குது, வரவேற்கிறதுக்கு. யார் அவங்கெல்லாம்னா, பில்லி கிரஹாம் மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு அந்த படம் என் கண்ணு முன்னால நிக்குது. நம்ம போகும்போது யாரை பார்க்க போறாங்க? யோசித்து பாருங்க. நம்ம மூலமா தான் வெளிப்பட விரும்புறாரு. நம்ம வாழ்ற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல நம்ம மூலமா அவர் வெளிப்பட விரும்புறாரு. இந்த காலகட்டத்தில் நம்ம நம்ம என் மூலமா வெளிப்படும் ஐயா, நான் தருகிறேன்னு சொன்னா போதும். நான் தருகிறேன், என் மூலமா நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரேன்னு சொன்னா போதும். நீங்க செய்யற ஒரு காரியத்துல கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட்டுரும். நீங்க ஆறுதலா உங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தையில ஒரு தொடுதல்ல ஆண்டவர் காமிச்சிருவார். உங்க மூலமா வெளிப்பட்டுருவார். சின்ன வயசுல எங்க மதுரையில அந்த கிராமத்துல இருந்தோம். அப்ப நடந்த சம்பவம், எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய போஸ்டர்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்து இதெல்லாம் ஊர் ஊரா போய் ஒட்டுங்கன்னாங்க. பெரிய பெரிய போஸ்டர்ஸ். அதுல நான் கண்டு கொண்டேன், அவ்வளவுதான். இவ்வளவுதான் இருந்துச்சு. நான் கண்டு கொண்டேன். பஸ்ல போறவங்க கூட படிக்கலாம், அப்படி பெரிய லெட்டர்ஸ். நாங்க எல்லாம் எங்க எங்க ஒட்ட முடியுமோ ரோட்ல, சைட்ல எங்க எங்க ஒட்ட முடியும் சோத்துல எல்லாம் போயிட்டா ராத்திரியை ஒட்டிட்டு வந்துட்டோம். இப்படி நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. எங்க போனாலும் மதுரையில பஸ்ல போறவங்கள நான் கண்டு கொண்டேன், நான் கண்டு கொண்டேன். பேப்பர்லயே வந்துருச்சு. நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நான் கண்டு கொண்டேன் இருக்கு எல்லா இடத்துலையும். எங்களுக்கே தெரியாது என்னது எதுன்னு தெரியாது. நான் கண்டு கொண்டேன். 2-3 நாள் பரபரப்பா இருந்துச்சு. அடுத்து என்னன்னா, இன்னொரு போஸ்டர் கொடுத்தாங்க. ராத்திரி இதே மாதிரி ஒட்டுங்கன்னாங்க. நான் இயேசுவை கண்டு கொண்டேன்றதான். இதை ஒட்டணும். எப்படி பாருங்க, ஒரு தன்னை எப்படி வெளிப்படுத்துவார்னே சொல்ல முடியாது ஆண்டவர் வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல டிராமா போடுவாங்க, சண்டே கிளாஸ் டிராமா சர்ச்சில். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு யோவான் ஸ்நானகன் கேரக்டர் தான் கொடுப்பாங்க. அதுக்காக எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, பெர்மனண்ட்டாகவே ஒரு சின்ன ட்ரம் வாங்கி கொடுத்துட்டார். ட்ரம்மு, ஸ்டிக்கு, அதுக்குன்னு உள்ள ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரம் அடிச்சுக்கிட்டே ஏதோ எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார், அவர் பாதரட்சியின் அவுக்கெழுதுக்கு நான் பாத்திரவன் அல்ல, நான் தண்ணியில் ஞானசனம் கொடுக்குறேன், எனக்கு பின்னால் ஒருத்தர் வர அக்னினாலும் பரிசுத்தாலும் ஞானசனம் கொடுப்பாரு, இந்த உலகத்தை பாவத்தை தீர்க்க வந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர்னு நான் லெஃப்ட் ரைட்டு போயிட்டு இந்த அடிச்சுக்கிட்டு இருக்கணும். இதான் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த கேரக்டர் தான் எனக்கு. கடைசி வாழ்க்கையே அப்படி வந்துருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம். ஆண்டவர் வந்து நம்மளை வந்து பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா அருமையாக பயன்படுத்துவார். நம்மளை என்னை பயன்படுத்துன்னு சொன்னால் போதும். இல்லை நான் இப்படியே நான் வேலையை பார்த்து போறேன்னா விட்டுருவார். அவங்கள வற்புறுத்தி அவங்களை இழுத்துட்டுலாம் வரமாட்டார். ஏன்னா இதுல பல கஷ்டங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். அதை வந்து அதன் மத்தியிலும் நீங்க ஆசையா உங்க ஊழியத்தை செஞ்சாதான் தான் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். பல அவமானங்கள் இருக்கும், நிந்தைகள் இருக்கும், பல காத்திருப்புகள் இருக்கும், பல உபவாசங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், சவால்கள் இருக்கும். எவ்வளோ சேனல் வந்துருச்சு இன்னைக்கு. நீங்க வந்து முன்ன மாதிரி பிசிக்கலா அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. யூடியூப் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, ட்விட்டர் வந்துருச்சு, இதுதோ வந்துருச்சு இன்னைக்கு. எல்லாத்துலேயும் நீங்க பேசி போடலாம் இருக்கிற இடத்துல இருந்து. அந்த காலம் மாதிரி கிடையாது. பில்லி கிரகம் மாதிரி ஊர் ஊரா பிசிக்கலா போனார். அப்படியெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த வசதி கிடையாது. டிவி சேனல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம், பிரைம் டைம் இருக்கும். அந்த பிரைம் டைம்னா நிறைய காசு கொடுக்கணும். மத்தியான நேரம் எல்லாரும் தூங்குற நேரம் ஒரு டைம் தருவாங்க. மத்தியானம் 2லேருந்து 2:30 1லேருந்து 1:30 சாப்பாட்டு நேரத்தை கொடுப்பாங்க. அந்த 1லேருந்து 1:30 ஒரு தடவை டெலிகாஸ்ட் ஆகும். அப்புறம் ராத்திரியில மிட் நைட்ல ஒரு 1லேருந்து 1:30 டெலிகாஸ்ட் ஆகும், ரீடெலிகாஸ்ட். அவ்வளோதான். நீங்க அதுக்கு கேமரா வாடகைக்கு எடுத்து அதை ஷூட் பண்ணி அந்த கேமராமேனுக்கு பணத்தை கொடுத்து சம்பளத்தை, அந்த கேமரா ஹையர் பண்ணது காசு கொடுத்து, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, போக வர கொடுத்து, அப்புறம் எடிட்டிங்க்கு கொடுத்து செலவழித்து, அதுக்கப்புறம் டெலிகாஸ்டிங் ஃபீஸ் கொடுத்து, இவ்வளவும் பண்ணி அந்த 1/2 மணி நேரம் டெலிகாஸ்ட் ஆகும்.
அதுக்கப்புறம் அந்த வாரம் முழுக்க ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனில் நீங்கள் பேசி அடுத்த செகண்ட் யூடியூப்பில் போட்டு விட்டீங்கன்னா போதும். எவ்வளோ எளிதாக்கி இருக்கிறார் ஆண்டவர், எவ்வளோ எளிமையாக்கிட்டார். அப்போ கண்டென்ட் முக்கியம். நீங்கள் என்ன பேசுகிறீங்க. யாரும் உங்களுக்கு மேடை கொடுக்க தேவையில்லை. மேடைகள் காத்திருக்குது. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாரு. புல்பிட், டிஜிட்டல் புல்பிட் கொடுத்துட்டாரு. நீங்கள் பேசி நீங்கள் போட வேண்டியதுதான். எத்தனை தடவைனாலும் பார்க்கலாம், எங்கே இருந்தனாலும் பார்க்கலாம், எந்த நேரமும் பார்க்கலாம். எப்பேற்பட்ட பாக்கியம். 2 தான். ஒன்று த்ரூ புக்ஸ், த்ரூ புல்பிட், பிரசங்க மேடையில் நின்று நீங்கள் பேசுறது. இன்னொன்று நீங்கள் புக்கில் எழுதுறது. அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ரிட்டன், ஸ்போக்கன், 2 தான். ஸோ கண்டென்ட் என்ன? பைபிள் தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், ஜுவாலஜி, பாட்னி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அனாட்டமி படிக்கணும், அது படிக்கிறது எதுவுமே கிடையாது. பைபிளை படிக்கணும், அவ்வளோதான். படிச்சுட்டு உங்களுக்கு கர்த்தர் என்ன உணர்த்துறாரோ உங்கள் உள்ளத்தில் அதை பேசுனீங்கன்னா போதும், முடிஞ்சு போச்சு. அது முன்ன மாதிரி நீங்கள் இப்போ நானே இப்போ இந்த எப்படா சுருக்கமாக முடிக்கணும்னு தான் பார்க்குறேன். இனி வரும் காலங்களில் 2 மணி நேரம்லாம் பேசி உட்கார முடியாது. சுருக்கமாக பேசி சுருக்கமாக பேருங்கன்றாங்க எல்லா இடத்துலையும். ஃபாஸ்ட் ஆயிடுச்சு எல்லாமே. சமீபத்தில் ஒரு ரைட்ரு 4 புக்கு ரிலீஸ் பண்ணார். அவர் எழுதுனதில்லை, மற்ற கதைகளை படிச்சுட்டு அவர் பேசுவார். அந்த கதைகள்லாம் பற்றி நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணியிருந்தார், நிறைய பேரை பற்றி பேசியிருந்தார். இப்படி அது அவர் எல்லாத்தையும் 4 புக்காக போட்டாங்க. நிறைய ரைட்டர்ஸ் வந்திருந்தாங்க. அந்த ரைட்டர்ஸில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கடைசி இருக்கிற ஒரு பெரிய ரைட்டர், சீனியர் மோஸ்ட் ரைட்டர், அவர் சொல்கிறாரு, நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அவ்வளோ பேர் எழுத்தாளர்கள், எத்தனை பேர் மற்றவங்க புக்கை படிச்சிருக்கீங்கன்னு கேட்டார். ஒருத்தரோட கை வைத்தலை. இப்போ இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கோம்னா, இவர் கதையை சொல்கிறாரு, நம்ம அதை யூடியூப்பில் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். ஸோ அப்போ படிக்கிறவங்க இல்லை, ஆனால் அந்த படித்து சொல்லும்போது கேட்குறவங்க இருக்காங்க. அது சுருக்கமாக சொல்லுறாங்களா? நான் உட்காந்தா 2 நாள் ஆகும், 4 நாள் ஆகும் புத்தகத்தை படிக்க. அது சுருக்கமாக யாராவது 5 நிமிஷம் சொல்கிறாங்களா, 10 நிமிஷம் சொல்கிறாங்களா, அதை கேட்குறாங்க. சேலஞ்சு வந்துருச்சு இப்போ. அப்போ இந்த காலகட்டத்துக்குள்ளே நானும் உள்ளே வந்தாகணும். இந்த கேன்வாஸுக்குள்ளே நானும் என்னையே கொண்டாந்து காமிக்கணும். நீங்களும் செய்யணும். அதெல்லாம் அவங்களாம் செய்வாங்கன்னு இல்லை, நான் செய்கிற ஆண்டவரே, நான் செய்கிற ஆண்டவர் இறங்கணும். சேலஞ்சு. ஏன்னா அவ்வளோ பேரும் வராங்க. அப்போ அதுக்கு மத்தியில் நீங்கள் பேசணும், ஸ்டஃப் இருக்கணும். ஸ்டஃப் இல்லாமல் வெளியே வந்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க. ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்ச காரியத்தையே பேசுனீங்கன்னா உட்காந்து பார்க்க மாட்டான். போர்டம். நீங்கள் சைக்காலஜியில் எடுத்தீங்கன்னா போர்டம்ன்ற சாப்டர் தொடங்கும் போது என்ன சொல்லுவான், ஏற்கனவே சொன்ன காரியத்தையே மறுபடியும் சொன்னீங்கன்னா போர் அடிக்கும் தான் தொடங்குது. அப்ப அவன் அறியாத காரியம் என்ன இருக்குது? யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் அறியாத காரியம், தானியேலின் வாழ்க்கையில, மோசேயின் வாழ்க்கையில, சாமுவேலின் வாழ்க்கையில, தாவீதுடைய வாழ்க்கையில இதுவரை அவன் அறியாத காரியம் என்ன இருக்கோ அதை எடுத்து நீங்க பேசணும். அப்பதான் பாப்பா. புதுசா இருக்கணும். அது அவன் வாழ்க்கைக்கு தேவையானதா இருக்கணும். ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணீங்கன்னா நிக்க முடியாது. அது அவனுக்கு அவசியமா இருக்கணும். எஸ், இட் இஸ் ஃபார் மீ, திஸ் மெசேஜ் இஸ் ஃபார் மீ. கர்த்தர் பேசுறார் என்ற அந்த உணர்வு உனக்குள்ள உண்டாகணும். அப்ப நீங்க நல்லா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் என்ன பேசணும் சொல்லுங்கப்பான்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுப்பார். அதை நீங்க பேசுனீங்கன்னா போதும். நீ பெருசா பேச தேவையில்லை, சுருக்கமா பேசினா போதும். எவ்வளவு ஈஸியாக்கிட்டாரு பாருங்க. எளிமையா பேசுனீங்கன்னா போதும். ஸோ 2 விதமான கூட்டம் இருக்கு. ஒன்று ஆலயத்துக்குள்ள இருக்கிற விசுவாசிகள், இன்னொன்று ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற புறஜாதிகள். இந்த 2 பேரையும் டார்கெட் பண்ணணும் நீங்க. ஸோ இவங்களுக்கு, புறஜாதிகளுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும், விசுவாசிகளுக்கு இன்னும் ஆழமான காரியங்களை பேசணும். ஸோ இந்த 2 விதமான டார்கெட்ல நீங்க ப்ரிப்பேர் ஆகணும், பேசணும். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு,
பிந்தின ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பெரிதா இருக்கும்ட்டார். படம் என்ன அர்த்தம்? கட்டிடத்துல இல்ல, ஒவ்வொரு மனுஷனையுமே ஒவ்வொரு மாம்சத்தையுமே ஆலயமாக்குறார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இயேசு வந்து வரப்போறார். இதுதான் உங்களுக்கு தரிசனமா இருக்கணும். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும், அவன் தான் சர்ச். அவனுக்குள்ளே இயேசு வந்துருவார். அவன் இயேசு ஏற்றுக்கொண்டா போதும். அப்ப நம்மளுடைய வில் வேணும் அதுக்கு. நம்ம வந்து கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ன இருக்குன்னா, வெறும் ஹாஸ்பிட்டல் விகிவன்ல நான் சித்தமா இருக்கிற ஆண்டவரே, நான் விருப்பப்படுற ஆண்டவரேன்னு கொடுத்தாதான் பயன்படுத்துவார். நம்ம வந்து எந்த கஷ்டம், போராட்டம், நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது, இல்லைன்னா நம்மளுடைய மனித அறிவுக்கு அனுபவத்துலாம் அப்பாற்பட்ட காரியங்கள் நமக்கு எதிராக நடக்கும்போது நம்ம கர்த்தரை தேடுறோம். ஆனா அதுக்கெல்லாம் மேல கர்த்தர் எப்போது நம்மளோட இருக்க விரும்புகிறார். நம்மளை சிருஷ்டித்தது அதுக்கு தான். நம்மோடு இருக்கிறதுக்காக அவர் விரும்புகிறார். நம்மளை காப்பாற்றுகிறார், நம்மளை வழி நடத்துகிறார். இரவும் பகலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அக்னி ஸ்தம்பமா மேகஸ்தம்பமா இருந்து நடத்தினாரோ, எப்போது நம்ம கூட இருந்து நம்மளா நடத்துறார். நம்மோடு உள்ள ஒரு உறவுல இருக்க விரும்புகிறார். ஆனா நம்ம அதை விரும்பல. எனக்கு எதையாவது செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு தான் கேட்கிறோம். ஹெல்ப் மீ லார்ட், ஹெல்ப் மீ லார்ட்ன்றோம். யூ டூ திஸ் ஒன், ஸ்டாப் தட் ஒன், ரிலீஸ் திஸ் ஒன், பைண்ட் தட் ஒன்ன்றோம். சரி, எல்லாத்தையும் செய்யறாரு, செஞ்சுட்டோம்ன்றாரு, ஏங்குறாரு. நம்மோடு கூட பேச விரும்புகிறார், நம்மோடு கூட ஒரு உறவு கொள்ள விரும்புகிறார். அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் அந்த கஷ்டத்தை அவர் விடுவிப்பார், உயர்த்துவார். அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல். ஆனா ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் அவ்வளவு ஆசீர்வதிச்சு உயர்த்தும் போது ஆண்டவருக்கு அவர் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவருடைய கருவியா, அவருடைய கரத்துல ஒரு கருவியா இருக்க தன்னை ஒப்பு கொடுக்க அவர் விரும்பல. நம்ம வந்து அவர் கருவியா இருந்தா போதும், அவருடைய வாயா இருந்தா போதும். அவருடைய வாயா, அவருடைய தீர்க்கதரிசியா இருந்தா எவ்வளவு பெரிய கிருபை. நம்மளை அடிமை மாதிரி நடத்த மாட்டார். நம்மளுக்கு ஃபுல்லா ஒரு சுதந்திரம் கொடுப்பார், முழு சுதந்திரம் கொடுப்பார். சுயாதீனத்தை கொடுத்தவர் சுயாதீனத்துக்கு எதிராக நடக்க மாட்டார். நம்ம விருப்பத்துக்கு எதிராக அவர் நடத்த மாட்டார். எந்த ஜனங்கள் மத்தியில நான் ஊழியம் செய்தா அது எனக்கு திருப்தியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்னு அவருக்கு தெரியும். எப்படிப்பட்ட தாளந்துகளை கொடுத்தா அது எனக்கு திருப்தியா இருக்குமோ அதுதான் தருவார். எனக்கு எப்படிப்பட்ட மனைவி பிள்ளை இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்குமோ திருப்தியா இருக்குமோ அதைத்தான் எனக்கு செய்வார். ஒரு நாளும் நம்மளுக்கு எதிராக செயல்பட மாட்டார். நம்ம நினைப்போம் நெருக்கடியா இருக்கு அப்படின்னு, நம்ம அதை புரிந்து கொள்ளலன்றது புரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில ஆண்டவரே இதை மாத்தி கொடுங்க, நான் மாத்தி கொடுப்பார். இது எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது ஆண்டவரே, இந்த ஏரியாவில் எனக்கு நீங்க உங்க கிருபை வேணும் அப்பா, உங்க வல்லமை இதில் வெளிப்படுத்தினா ஆண்டவரில் இறங்கி வருவார். அதனால என்னை பயன்படுத்துங்கன்னு கேளுங்க. ஏன்னா நம்ம வெறுமனே நம்ம இப்படி யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிட்டோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் எந்த தரிசனத்தோடு நம்ம உருவாக்கினாரோ அதை நிறைவேற்றணும்.